மதுரையில் பள்ளிக்கு சென்ற 4 வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் குழந்தையின் பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்கூல்ல தண்ணி தொட்டி எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டியில பாப்பா விழுந்திருக்கு. தண்ணி தொட்டியில விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் இங்கேயே கொண்டு வந்துருக்காங்க. 19 கிட்ட இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவரா இறந்து தான் குழந்தைய இங்கே கொண்டு வந்துருக்காங்க. என்ன ஸ்கூல்ல இது பண்ணாங்க, என்ன நடந்தது என்னங்கிறது வந்துட்டு இனிமே தான் அது என்னங்கிறது தெரியும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கே இப்போ தெரிஞ்சிருக்கு. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. என் ஒய்ஃபுக்குமே வந்துட்டு குழந்தை இறந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துருக்காங்க. சார் நார்மல் பாப்பா தானே சார்? நார்மல் பாப்பா தான். குழந்தை வந்து நார்மல் பாப்பா தான். குழந்தை வந்து நார்மல் பாப்பா தான். அழகு பெற்ற பாப்பா தான். நான் பெற்ற பாப்பா தான். கேட்டிங்களா? ஒரு குழந்தை ஏதோ அது நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் யாருமே என்னை பார்க்கவே விடலை. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் யாரையுமே நான் பார்க்கவே விடலை. நான் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். அவங்களுமே டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஆமாம் சார். உங்கள் பேர்? என்னோட பேர் வந்து. மதுரையில் பள்ளிக்கு சென்ற 4 வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் குழந்தையினுடைய பெற்றோர் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை அவர்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை செய்தியாளர்கள் மத்தியில் அவர்கள் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.